இந்து, பௌத்தம், சீக்கிய மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தான் எஸ்சி அந்தஸ்து பொருந்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. மற்ற மதங்களுக்கு மாறுபவர்களுக்கு அந்த எஸ்சி அந்தஸ்து பொருந்தாதான். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 341 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிய ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அரசியலமைப்பு அதை வழங்கியிருக்கு. இதன் கீழே வெளியிடப்பட்டது தான் 1950ஆம் ஆண்டின் ஆணை. இந்த ஆணையோட பேராகிராஃப் 3 மிகவும் முக்கியமானது. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பட்டியலிடப்பட்ட சாதியினராக கருதப்பட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. பின்னர் 1956 சீக்கிய மதமும் 1990 பௌத்த மதமும் இதுல சேர்க்கப்பட்டுச்சு. எனவே தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு மாறுபவர்கள் தங்களது எஸ்சி அந்தஸ்தை இழப்பார்கள்.